தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்காக ஆன்லைன் போர்ட்டல் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்க்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க கவுன்சிலிங்க்கு இல்லையா. நமக்கு தெரியும் நிறைய பேர் வந்து கால் பண்ணிவிட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க எப்படி பண்ணுறது என்னன்றது. சில மிஸ்டேக்ஸ் வந்து சில பேரண்ட்ஸ் வந்து எப்பயுமே பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ், சில இதெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணிவிடுவாங்க. அதில் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணணும்னு நம்மளுக்கே தெரியாமல் சில இதெல்லாம் பண்ணுவோம். அதெல்லாம் என்னது எப்படி பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யாரெல்லாம் எம்பிபிஎஸ் கவுன்சிலிங்கு பிடிஎஸ் கவுன்சிலிங் 2026 பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களோ கொஞ்சம் இந்த வீடியோவை பாருங்கள். மற்றவங்க யாரெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. விடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், ஒரு லைக் பட்டனு ஐ பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கலாம். ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்சுக்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. எம்பிபிஎஸ் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து 2026 நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கும் பேரண்ட்டுக்கும் என்ன அவேர்னஸ் வேணும், சாய்ஸ் ஃபில்லிங் டு லாக்கிங் எக்ஸ்பிளைன் என்ன எப்படின்றத நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் இந்த வீடியோவில். தென் அஃபிஷியல் சோர்ஸ் வந்து எப்படி நம்ம வெரிஃபை பண்ணுறது அப்படின்றதையும் பார்த்துக்கலாம். இப்போ 7 things to check before you start. இப்போ நீங்கள் வந்து கவுன்சிலிங் நிறைய பேர் போட்டிருப்பீங்க, சில பேர் போடாமல் இருப்பீங்க. பட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன பார்க்கணும் அப்படின்னா, நம்மளுடைய ரேங்க் என்ன, நம்மளுடைய கோட்டா என்ன இருக்குது, நம்ம டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக ரெடி பண்ணி வச்சிருக்கோமா. இதில் எதுவுமே எனக்கு தெரிஞ்சு வந்து டாக்குமெண்ட்லாம் வந்து நம்ம அப்லோட் பண்ண தேவையில்லை. இருந்தாலும் வந்து எஸ்சி கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2.5 lakhs கீழே இன்கம் வந்ததுன்னா அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும், போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். இதில் வந்து செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ண தேவையில்லை, அப்ஃப்ரண்ட் ஃபீ பே பண்ண தேவையில்லை. அதெல்லாம் வந்து டாக்குமெண்ட் கரெக்டாக நம்ம பண்ணியிருக்கணும். இல்லைனாலும் அப்லோட் பண்ணுறதுக்கு போர்ட்டல் தனியாக ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம கரெக்டாக வச்சிருக்கோம் அப்படின்னு பார்க்கணும். தென் வந்து நம்ம இப்போ வந்து கவுன்சிலிங்க்கு 500 rupees வந்து கவர்மெண்ட் கோட்டாக்கும், மேனேஜ்மெண்ட் கோட்டா இருந்தால் 1000 rupees நம்ம பே பண்ண வேண்டியிருக்கும். செக்யூரிட்டி டெபாசிட் வந்து 30,000 கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபினான்ஸில் போகிற மாதிரி இருந்தால், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகிற மாதிரினா 1 lakh பே பண்ணணும். இது எல்லாத்தையும் பக்காவாக ரெடி பண்ணி வச்சுட்டு நம்மளுடைய லிமிட் எல்லாம் கரெக்டாக இருக்கா பேங்க்கில் அப்படின்ட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்பு போகணும். கேட்டகரி பொறுத்த வரைக்கும் ஓசியில் இருக்கலாம், சில பேர் வந்து ரிசர்வேஷன் இல்லாமல் இருக்கலாம், பிசி இருக்கலாம், பிசிஎம் இருக்கலாம், எம்பிசி இருக்கலாம், எஸ்சி இருக்கலாம், எஸ்சிஏ இருக்கலாம், எஸ்டி இருக்கலாம், எஸ்சிசி இருக்கலாம். இந்த மாதிரி கேட்டகரிஸ் நம்மளுக்கு இருக்கும். எலிஜிபிலிட்டின்றதை நம்ம வந்து கரெக்டாக பார்த்துக்கணும். இப்போ நான் என்ஆர்ஐ கோட்டாவில் இருந்தால் எனக்கு எலிஜிபிள் லிஸ்ட்டில் இருக்கா, நான் வந்து தெலுங்கு மைனாரிட்டியில் இருக்கேன், நான் மலையாளம் மைனாரிட்டியில் இருக்கேன், கிறிஸ்டின் மைனாரிட்டியில் இருக்கேன், எனக்கு லிஸ்ட்டில் கரெக்டாக எனக்கு நேம் வந்திருக்கா, என் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் எனக்கு வந்து எலிஜிபிள் லிஸ்ட்டெல்லாம் ஏற்கனவே விட்டாங்க, அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி வச்சிருப்பீங்க. நேட்டிவிட்டி டொமைசைல் சர்டிஃபிகேட்லாம் நம்ம பக்காவாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோமா அப்படின்றத நம்ம வந்து பார்த்துக்கணும். எம்பிபிஎஸ் சாய்ஸ் ஃபில்லிங் அந்த ஸ்டெப்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய ஏற்கனவே நம்ம வச்சிருப்போம் இல்லையா, அப்ளிகேஷன் நம்பர் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி இல்லைனா மொபைல் நம்பர், இதெல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய் லாகின் பண்ணி வெரிஃபை பண்ணிவிட்டு நம்மளுடைய ஓடிபி வந்ததுமே நம்மளுடைய ரேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் பக்காவாக இருக்கான்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் காலேஜஸ் வந்து சாய்ஸ் நம்ம வச்சிருப்போம், ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருப்போம், அதெல்லாத்தையும் போட்டுட்டு ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் மேலே கீழே எது வைக்கணும் அப்படின்றத ஏற்கனவே பக்கா பண்ணி வச்சிருப்போம், அதெல்லாத்தையும் போட்டுட்டு அப்புறமா ரிவ்யூ பண்ணிவிட்டு அப்புறம் சேவ் பண்ணிவிட்டு அப்புறம் லாக் பண்ணணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ்ஸு நம்மளுடைய அப்ளிகேஷன் போடுறதுக்கு இப்போ கவுன்சிலிங்கான சாய்ஸ் ஃபில்லிங்கான ப்ராசஸ்ஸு. இதில் ஹவு ஷுட் யூ அரேஞ்ச் யுவர் சாய்ஸஸ் அப்படின்றப்ப எப்பயுமே வந்து நம்மளுக்கு நான் வந்து பிசி கேட்டகரியில் இருக்கேன், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 580 மார்க் வருது. ஆனால் எனக்கு வந்து எம்எம்சி தான் என்னுடைய ட்ரீம் காலேஜ், ஆனால் எனக்கு கிடைக்காது. இருந்தாலும் எனக்கு கிடைக்கும் அப்படின்றதுனால திருவண்ணாமலை தான் எனக்கு கிடைக்கும் அப்படின்னா திருவண்ணாமலையை நான் ஃபஸ்ட்டு வைக்கக்கூடாது. என்னுடைய ட்ரீம் என்னவோ அதனுடைய காலேஜஸை நான் டாப் லிஸ்ட்டில் வந்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் ரியலிஸ்டிக், என்னுடைய மார்க்குக்கு இதுதான் கிடைக்கும் அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு லிஸ்ட்டும், அதுக்கப்புறம் இது ஓகே எனக்கு இது கிடைக்கும் இல்லைனாலும் அடுத்த ரேஞ்சில் இருக்குது என்னன்றத காலேஜை எடுத்துக்கணும். ஜெனுவின் ஒரு பேக்கப்பாக வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், சாய்ஸ் ஃபில் பண்ணணும். ஏதோ எல்லாரும் சொல்கிறாங்க வேற ஒருத்தர் ஒன்று போட்டு வச்சிருக்காங்க அப்படின்றத பற்றிலாம் பேஸ் பண்ணிலாம் நம்ம வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணுவோம். நம்மளுடைய மார்க் என்னவோ, நம்மளுக்கு என்ன சூட்டபுளாக இருக்குமோ, நம்மளுக்கு ஃபீஸ் எவ்வளோ பே பண்ண முடியுமோ, இதெல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்துக்கணும். 10 சாய்ஸ் ஃபில்லிங் மிஸ்டேக் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்றது மாதிரி எடுத்துக்கினா, ராங் கோட்டா கேட்டகரியை வந்து பார்க்கறது, மற்றவங்களுடைய கேட்டகரியும் நம்ம மற்றவங்களுடைய ரேங்கையும் பார்த்துக்கிட்டு நம்மளுக்கு இதுதான் கிடைக்குது அப்படின்ற நாட் செக்கிங் எலிஜிபிலிட்டி பிஃபோர் ஃபில்லிங் டாக்குமெண்ட்ஸ். சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு மட்டும் அதுக்கு முன்னாடி பார்க்குறதில்ல. புட்டிங் காலேஜஸ் இன் இல்லாஜிக்கல், எனக்கு கிடைக்குமா கிடைக்காது தெரியாமையே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நாகப்பட்டினம் தான் எனக்கு, ஆனால் நல்ல மார்க் இருக்கும், 590 இருக்கும், எனக்கெல்லாம் எங்கே கிடைக்குது, நாகப்பட்டினத்துக்கு முன்னாடி போகிறது ஃபர்ஸ்ட் அலாட்மெண்ட்டில் வந்துடும். இதெல்லாம் பண்ணக்கூடாது. என்ன சாய்ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, ட்ரீமு, தென் வந்து சேஃபர் சாய்ஸு, எனக்கு என்ன பாசிபிலிட்டி இருக்குமா, ரியலிஸ்டிக், இந்த மாதிரிலாம் ஆர்டரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து பார்க்கணும். ரைட்டா?
தென் வந்து பார்த்தீங்கன்னா, காப்பியிங் அனதர் ஸ்டூடண்ட் ப்ரிஃபரன்ஸ். யாரோ ஒருத்தர் ஒரு ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்ட வச்சிருப்பாரு. அவரு லிஸ்ட்ட வச்சு அப்படியே வந்து நம்ம வந்து போட்டுறக்கூடாது. அஸ்யூமிங் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வந்து இருந்ததுன்னா, எனக்கும் அதே மாரி கட் ஆஃப். ஏன்னா இந்த வாட்டி பாருங்க எஸ்சிஏ ஸ்டூடண்ட்ஸ் வந்து நெறைய பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எஸ்சி ஸ்டூடண்ட்ஸும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ரேங்க் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால அதே இன்னைக்கு வருமான்றது தெரியாது. ஒவ்வொன்னும் மாறும். அதனால அஸ்யூமிங் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வந்து கரெக்ட்டா எனக்கு இது இருக்கும். அதனால எனக்கு குடுத்துரும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஃபர்கெட்டிங் டூ சேவ் என்ட்ரீஸ் வைல் சாய்ஸ் ஃபில்லிங். ஒவ்வொரு சாய்ஸும் வந்து ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் குடுக்குறப்ப சேவ் நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கு. அத நீங்க பார்த்துக்கிடுங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா, நாட் லாக்கிங் கம்ப்ளீட்டிங் ஃபைனல் சப்மிஷன் இன் டைம். நம்ம கரெக்ட்டா டைம் வந்து லாக் பண்ணணும். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து லாஸ்ட்ல வந்து சாய்ஸ எடுத்ததுமே, போட்டதுமே டப்புன்னு சாய்ஸ் சில பேர் லாக் பண்ணுவாங்க. அதையும் நம்ம வந்து பண்ணக்கூடாது. நாட் லோடிங் கன்ஃபர்மேஷன் ஆஃப்டர் லாகிங். நீங்க வந்து லாக் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்? கன்ஃபர்மேஷன் ஆர்டர வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா சில பேர் என்ன பண்ணாங்க, அலாட் பண்ணதற்கு நான் போடவே இல்ல. இது எப்படி வந்ததுன்னே தெரியல அப்படின்னுவாங்க. அதனால கம்பல்சரி சாய்ஸ் ஃபில் பண்ணி லாக் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிரிண்ட் அவுட் வந்து நீங்க கையில எடுத்து வச்சுக்கிறது ரொம்பவே வெயிட்டிங் அன்டில் லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் டு லாக் பண்றதுக்கு டைம். சில பேர் வந்து வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆட்டோ லாக் ஆயிடும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா போட்டதுமே லாக் பண்றாங்க பாருங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து கூட அப்படிதான் ஒரு கால் வந்து வந்தது. சார் நான் மேனேஜ்மென்ட்க்கு போடாமயே நான் லாக் பண்ணிட்டேன். நான் திருப்பி போடுறேன். வர மாட்டேங்குது. என்ன அவசரம்? போட்டதுமே ஒரு வெரிஃபை பண்ணிட்டு என்னன்றத பார்த்துக்கிட்டு பண்ணலாம். இன்னொருத்தங்க வந்து சார் நான் சிஎம்சி மார்க் எடுக்கிற அளவுக்கு எனக்கு மார்க் இருக்கு சார். நான் சிஎம்சில ஆப்ஷன்லேயே போடாம லாக் பண்ணிட்டேன். ஏன் லாக் பண்ணணும்? நான் திருப்பியும் ஓப்பன் பண்றேன் வர மாட்டேங்குது சார் அப்படின்ற மாரிலாம் இருக்காங்க. சரி, அந்த மாரிலாம் பண்ணக்கூடாது. பார்த்துக்கிட்டு கன்ஃப்யூசிங் டிஎன் ஸ்டேட் கவுன்சிலிங் வித் எம்சிசி 2த்துக்கும் வந்து டிஃபரெண்ட் இருக்கு. அதனால 2த்தையும் போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிப்பாங்க சில பேர். அதெல்லாம் பண்ணாம பார்த்துக்கணும். தென் போர்ட்டல் ப்ராப்ளம்ஸ் டோன்ட் பேனிக் அப்படின்றப்ப லாகின் இஷ்யூஸ் நெறைய பேருக்கு வரும். லாகின் இஷ்யூஸ்ல என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் லாகின் பண்ணா வர மாட்டேங்குது. கிரெடென்ஷியல் சரியா இல்ல அப்படின்ற மாரி சொல்லுது. அப்படின்ற மாரி யூஸ் எ ஸ்டேபிள் ரிலையபிள் நெட்வொர்க் கனெக்ஷன் அவாய்ட் மொபைல் ஹாட்ஸ்பாட் இஃப் பாசிபிள். அதனால இத கொஞ்சம் பார்த்துக்கணும். நெட்வொர்க் கொஞ்சம் கரெக்ட்டா நல்ல மாரி பார்த்துக்கணும். சில பேர் மொபைல்ல ஹாட்ஸ்பாட்ட வச்சு பண்ணுவாங்க. அதெல்லாம் இல்லாம பண்ணிக்கணும். ரைட்டா? கிரெடென்ஷியல் வந்து செக் கிரெடென்ஷியல். அப்போ டோன்ட் வெயிட் அன்டில் த லாஸ்ட் ஹவர் ஆஃப் தி டெட்லைன் போர்ட்டல் டிராஃபிக் வீக்ஸ் நியர் க்ளோசிங் டைம். அதையும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து என்னன்றத பார்த்துக்கணும். கிரெடென்ஷியல் வந்து கரெக்ட்டா இருக்கான்னு பார்க்கணும். நெறைய பேர் கால் பண்றாங்க சார் எனக்கு கிரெடென்ஷியல் சரியில்லன்றாங்க. கரெக்ட்டா வந்து எடுத்து வச்சிருந்தீங்கன்னா வரப்போகுது. ஏன் வராம போயிடப்போகுது? அதுக்கப்புறமா ஓடிபி செக் பண்ணணும். தென் வந்து அப்டேட்டட் ப்ரௌசர் இருக்கான்னு பார்த்துக்கணும். இன்டர்நெட் கனெக்ஷன் எப்படி இருக்குன்றத பார்த்துக்கணும். ரீட்ரை ஆஃப்டர் ஏ ஷார்ட் டைம் ஒரு வரலையா விட்டுடுங்க. காலையில கூட அதான் சார் நான் 15, 20 வாட்டி பேமெண்ட் பண்ணிட்டேன் சார். பேமெண்ட்டே போல சார். அப்படியே பதட்டமா வராங்க. அதெல்லாம் அப்படியே ரிலாக்ஸ்டா விட்டுருங்க. அப்புறம் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு அந்த டைம்ல இன்டர்நெட் கனெக்ஷன் சரியில்லாம இருக்கலாம். இதெல்லாம் பதட்டமாகணும்னு அவசியம் இல்ல. யூஸ் அஃபிஷியல் ஹெல்ப் டெஸ்க்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில வந்து ரெக்கமெண்டேஷன், ப்ரிகாஷன்ஸ் அப்படின்ற மாரி இந்த இஷ்யூஸ்க்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிலையபிள் இன்டர்நெட் ஸ்டேபிளா இருக்கணும். இந்த ஹாட்ஸ்பாட் எல்லாம் யூஸ் பண்ணாம பார்த்துக்கணும். டோன்ட் பேனிக் அன்டில் அந்த லாஸ்ட் டைம் வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது எதுவுமே. அப்டேட்டட் ஸ்டாண்டர்ட் ப்ரௌசர் நம்ம யூஸ் பண்ணணும். தென் வந்து நம்மளுடைய லாகின் ஐடி, பாஸ்வேர்டு அது எல்லாத்தையும் கரெக்ட்டா வந்து வச்சுக்கணும். இமெயில் ஐடி என்ன குடுத்தோம், மொபைல் நம்பர் என்ன குடுத்தோம், இது எல்லாத்தையும் பக்காவா வச்சுக்கிட்டு அதுக்கு ஓடிபி வரும். அத எடுத்து நம்ம போடணும். இந்த ஸ்கிரீன்ஷாட் ஆஃப் ஈச் கம்ப்ளீட்டட் ஸ்டெப் நம்ம வச்சுக்கிட்டா நல்லது தான் இது. ரைட்டா? டவுன்லோட் அண்ட் எவ்ரி கன்ஃபர்மேஷன் ரிசீவ்ட் த போர்ட்டல் ஜெனரேட். நம்ம இப்போ ஃபீஸ் பே பண்ணுவோம். ரூ. 500 பே பண்ணுவோம். ரூ. 1000 பே பண்ணுவோம். மேனேஜ்மென்ட் கோட்டாக்கு 30,000 செக்யூரிட்டி பண்ணுவோம். 1,00,000 பண்ணுவோம். இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீ ரிசிப்ட் வரும் பாருங்க. அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். அதேபோல நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணதுமே, சாய்ஸ் லாக் பண்ணதுமே நம்ம ஒண்ணு எடுத்துக்கலாம். ஒரு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஃபில் பண்ணுவோம். அதனுடைய பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அது கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறமா சாய்ஸ் லாக் பண்ணலாம். அந்த பிரிண்ட் அவுட்டும் பார்க்கலாம். வியூ எல்லாம் இருக்கு ஆப்ஷன்ஸ். கீப் ப்ரூஃப் ஆஃப் சக்சஸ்ஃபுல் பேமெண்ட் அட் சப்மிஷன் சேஃப்டி. இது ரொம்பவே முக்கியம். நம்ம பேமெண்ட் பண்ணலன்னா அப்புறம் வந்துடக்கூடாது. அதனால பேமெண்ட் ஒவ்வொன்னு பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும்? எடுத்து வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். தென் வந்து சேவ் இஸ் நாட் இஸ் ஈக்குவல் டூ லாக். சேவ் நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு ஆப்ஷனை போட்டதுமே சேவ் நெக்ஸ்ட் வரும். அதுக்கு போறப்ப அதனால நான் லாக் பண்ணிட்டேன் அப்படின்ல, லாக் பண்ணலன்னா கூட பரவாயில்ல. அது ஒரு ஒன்றும் பெரிய விஷயமா ஒன்றும் நம்மளுக்கு இருக்காது. பேரண்ட்ஸ் டூ திஸ் பிஃபோர் த ஃபைனல் கிளிக் அப்படின்றப்ப பேரண்ட்ஸ் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணுறப்ப குழந்தைங்க பதட்டமா இருக்கும். நீங்க அதோட பதட்டமா இருக்கக்கூடாது. ரைட்டா? ஃபர்ஸ்ட் காலேஜ் ப்ரிப்பரேஷன் டிஸ்கஸ் அண்ட் கன்ஃபார்ம் வித் ஸ்டூடெண்ட் கிட்ட பேசிட்டு நீங்க அதுக்கேற்ற மாதிரி சாய்ஸை வந்து பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத பார்த்துக்கணும். கேட்டகரி கோட்டா கரெக்ட்னு அதை கேட்டகரியும் இந்த நம்மளுடைய கோட்டாவும் கரெக்டாக வெரிஃபை பண்ணியிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி தான் அப்ளிகேஷனில் நம்ம வந்து போய் லாகின் பண்ணியிருக்கோம். ஏன்னா நேற்று அப்ளிகேஷன் போடுறப்போ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் உள்ளே போய் லாகின் பண்ணிட்டாங்க, வரமாட்டேது சார். சாரி என்ன பண்ணுறது தெரியல சார், எனக்கு வரல. பார்த்தா லாஸ்ட்டில் அவங்க போட்டது மேனேஜ்மெண்ட் அப்ளிகேஷன். ஆனால் கவர்மெண்ட் கோட்டாவில் போயிட்டு அப்ளிகேஷன் நம்பரை போட்டு அடிக்கிறாங்க, வரமாட்டேங்குது. இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் சில பேர் பண்ணுவாங்க. அதெல்லாம் கரெக்டாக பார்த்து போடுங்க, நிதானமாக போடுங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து டியூஷன் ஃபீஸ் என்ன, ப்ராசஸிங் ஃபீஸ் என்ன அப்படின்றத பார்த்துக்கிட்டு போகணும். ஜாயின் பண்ணதுக்கு போட்டதுக்கப்புறம் அலாட்மெண்ட் ஆயிடுச்சுன்னா எதுக்கு நம்மளுக்கு தேவையில்லாமல், நம்மளால முடியுமா முடியாது அப்படின்னு முன்னாடியே தெரியும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்துங்க. ஆல் ரிக்வயர்ட் டாக்குமெண்ட் சர்டிஃபிகேட் ரெடி அண்ட் அப்லோடு. சப்போஸ் நீங்கள் போடுறீங்க,
உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, டக்குன்னு கவர்மெண்ட் கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ 2.5% லெஸ் தென் 2.5 லேக்ஸ் கீழே லெஸ் தென் இன்கம் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு செக்யூரிட்டி டெபாசிட் கேட்குது அப்படின்னா, அவங்களுக்கு இன்கம் சர்டிஃபிகேட் கரெக்டாக ப்ரொடியூஸ் பண்ணலாம். அப்போ அப்டேட்டட் இன்கம் சர்டிஃபிகேட் வச்சிருக்குமா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம போடணும். இது ஃபுல் சாய்ஸ் ஆர்டர் ரிவ்யூடு டுகெதர் காம்ப்ளி பிஃபோர் லாக்கிங். என்னன்றதை நம்ம சாய்ஸ் பண்ணியிருக்கோம், எத்தனை சாய்ஸ் வச்சிருக்கோம், அதெல்லாம் ஆர்டராக வச்சிருக்கோமா, இதெல்லாம் நம்மளுக்கு வேணுமா, இதெல்லாம் கரெக்டாக நம்மளுடைய ட்ரீம் காலேஜஸ் வச்சிருக்கோமா, சேஃபர் ஜோனில் இருக்கக்கூடிய காலேஜ் வச்சிருக்கோமா, இல்லை நம்மளுக்கு கிடைக்கலனாலும் அடுத்த நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கிறதெல்லாம் வச்சிருக்குமா அப்படின்றத பார்த்துக்கணும். அதே போல் டெட்லைன் வர வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. ஃபைனல் கன்ஃபர்மேஷன் அலாட்மெண்ட் ஃபார்ம் டவுன்லோட் அண்ட் சேவ்டு சேஃப்லி இது எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். ரைட்டா? பிஃபோர் யூ லாக் 60 செகண்ட் சேஃப்டி செக் அகைன். இது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நீங்கள் பார்த்துக்கிடுங்க, வெரிஃபை பண்ணுங்கள், ரெண்டாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், ப்ரையாரிட்டிஸ் என்னன்றதை செக் பண்ணிக்கிட்டு ரிவ்யூ பண்ணிவிட்டு ஃபைனலாக கேர்ஃபுல்லாக நம்ம கரெக்டாக வந்து லாக் பண்ணலன்னா கூட பரவாயில்ல லாஸ்ட் வரைக்கும். ரைட்டா? அது அன்லாக் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா லாக் ஆகிடும். அதனால் பயப்பட தேவையில்லை, ஒரே ஆக தேவையில்லை. ஆனால் ஃபஸ்ட்டே முன்னாடியே போட்டுட்டு உடனே லாக் பண்ணிட்டீங்கன்னா திருப்பியும் வந்து நம்ம ரீஆர்டர் பண்ண முடியாது, ரீசேஞ்ச் பண்ண முடியாது, எதனா ஒன்று இன்க்ளூட் பண்ணணும்னு பண்ண முடியாது. அதனால் பார்த்துங்க. இது சம்மந்தமாக உங்களுக்கு கன்ஃபியூஷனோ கிளாரிட்டியோ டவுட்ஸோ இருந்ததுன்னா ஆர்ஜிஆர் அகாடமிக்கு நீங்கள் எப்போ வேணாலும் 9176552121 இந்த நம்பரில் கால் பண்ணலாம். சார் இந்த வருஷம் எனக்கு வந்து கவர்மெண்ட் சீட் கிடைக்காது சார், அடுத்த வருஷம் தான் எனக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது, கவர்மெண்ட் சீட்டு தான் எடுத்து ஆகணும், பியூர் கவர்மெண்ட் தான் எடுக்கணும், ஆனால் நான் பியூர் கவர்மெண்ட் எடுக்கிறதுக்கு இந்த வருஷம் எனக்கு சீட்டு கிடைக்காது சார், நான் வந்து 500 மார்க் வந்து நான் வந்து பிசிஎம் கேண்டிடேட்டு, நான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு எஸ்சிஎஸ்டியில் இருக்கேன், எனக்கு வந்து வரல சார், நான் 470 மார்க் வாங்குறதுக்கு எனக்கு இப்போ இருக்குது, ஆனால் எனக்கு பியூர் கவர்மெண்ட் தான் வேணும் அப்படின்னா 470 மார்க்ஸ்னா ஆர்ஜிஆரோட ஸ்பெஷல் டிபிடஸ் பேட்சில் நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணலாம். டியூஷன் ஃபீஸும் உங்களுக்கு 100% ஃப்ரீ. எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேண்டிடேட் 470 மார்க்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இதுவே பிசிஎம் கேண்டிடேட்டாக இருக்கீங்க, இல்லை வந்து பிசிஎம் கேண்டிடேட்டாக இருக்கீங்க, எம்பிசி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 520 மார்க்ஸ் இருந்தால் யூ வில் கெட் ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்பெஷல் டிபிடஸ் பேட்ச் 20 ஸ்டூடெண்ட்டாக அதில் நீங்கள் ஒருத்தங்க கம்ப்ளீட் டியூஷன் ஃபீஸ் உங்களுக்கு ஃப்ரீ. ரைட்டா? இதுவே வந்து நீங்கள் வந்து பிசி கேண்டிடேட்டாக இருக்கீங்க, 530 மார்க்காக இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன கொடுக்குறோம், கம்ப்ளீட் நம்மளுடைய ஸ்பெஷல் டிபிடஸ் பேட்ச் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம். டியூஷன் ஃபீஸ் உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு ஐடியா இருக்குது நம்மளுடைய சேர்ந்து கவர்மெண்ட் சீட்டு பியூர் அந்த 37 காலேஜில் சீட்டு வாங்குறதுக்கு அடுத்த வருஷம் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, டியூஷன் ஃபீஸே இல்லாமல் படிக்கணும்னு நினைக்கிறீங்களா, ஆர்ஜிஆர் அகாடமிக்கு உடனே கால் பண்ணுங்கள் 9176552121. ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.